கொஞ்ச நேரம் படுக்காத ஐயா எப்படியோ பந்து வேலை முடிந்து விட்டது. யாரும் பார்ப்பதற்கு முன்பு அரண்மனை வெளியேறணும். சாந்தி வார்த்தை கேட்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா அபாண்டமா என் மேல பழிய போறீ பாவி. இந்த ஒரு இன்பத்துக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிறேன் தெரியுமா? ஏதோ நடந்து போச்சு. எனக்காக ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அப்போ நான் உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். உண்மைதான். என்ன சத்தியங்க? சாந்தி, நான் இந்த அரண்மனைக்கு வந்து உன்னோட சந்தோஷமாக இருந்தது என் தாயிடத்திலோ உன் அண்ணனிடத்திலோ யாரும் கூற மாட்டேன் என்று உன் மாங்கலிடம் ஒரு முறை சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். எதற்காக சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும்? எதற்காக தெரியுமா? போருக்கு செல்லும் நேரத்திலே அம்மா நான் சென்று என் மனைவியை பார்த்து விட்டு போகிறேன். என் தாய் என்ன வேண்டும் தெரியுமா? மகனை விஜயா, உன் மனைவியை மாத விடாது இருக்கிறாள். அவளை பார்த்து விட்டு சென்றால் போரிலே தோல்விதான் கிடைக்கும் என்று மறுத்துரைத்தார். அவர் வார்த்தை மீறி சிற்றிமத்துக்காக போருக்கு சென்றால் மீண்டும் வந்து உன்னை சந்தித்தேன் என்று சென்றால் என்னை தவறாக நினைப்பா சாந்தி. என்னுடைய கணவர் யாரும் தவறாக பேசக்கூடாதுங்க. இப்ப என்ன நான் உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். அரண்மனைக்கு வந்து என்னை தனிமையில் சந்தித்து என்னிடத்தில் தவறாக நடந்தது யாரிடத்தில் கூற மாட்டேன். இது நீங்கள் கற்று இந்த தாளின் மீது சத்தியம். நான் எதிர்பார்த்தேன். ஆனா சுத்தி மழையா இருக்குது, காட்டு பகுதியா இருக்கு, இருட்டா வேற இருக்கு, மழை வர மாதிரி இருக்குது. இருட்டுனா எனக்கு பயம். கொஞ்சம் விடிஞ்சு ஒரு 5 மணிக்கு போறேன். ஓ, உங்களுக்கு இருட்டு தான் ரொம்ப பயமா? வரும்போது இருட்டுல தானே வந்தீங்க. ஏதோ மனைவி பார்க்க போறேங்க ஒரு ஆர்வத்துல வந்துட்டேன். பாத்துட்டீங்களா? அதனால அந்த சந்தோஷத்துல போங்க. கொஞ்சம் கூட எனக்கு என்னங்க போலாம் நினைச்சு போறேன். சத்தியமா அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு வரும். எப்படி வர மனசு? எப்போ வரும் வந்தா பாய் தவிர நினைக்காத. உனக்காக ஒரு பரிசு கொடுக்க போறேன். இதை பார்த்து அழகிய முத்தாரம். இந்த முத்தாரத்திலே என்னுடைய உருவப்படமும் உன்னுடைய உருவப்படம் இருக்கு. நான் சென்ற பிறகு என் நினைவு மூலம் பாத்துக்கோ. சாந்தி என்னுடைய அடியனை பார்ப்பதற்கு முன்பதாக நான் சென்று என்னுடைய அந்தரகர்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாரு. அவங்கள மட்டும் எழுப்ப முடியவே முடியாது. நீ வாங்கடி வெளியே. எனக்கு வரமெல்லாம் அசதியா இருக்காதா பெண்ணு? கொஞ்சமான வேலையை அரை மணி இழுத்து போட்டு செய்வீங்க. டயர்டாதான் இருக்கு உடம்பு. வாங்கடி வெளியே. சீக்கிரம் எழுப்புக்கிறதா? வாங்க. நான் உங்களை தெரிஞ்சே கேட்கிறேன். உங்களுடைய அந்தரங்க அறையில் யாரோ ஒருவர் ஆடவர் குருவாசம் கேட்டது. யார இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? 3 நாள் மாத விடவா இருக்கீங்க. ஏன்னா போருக்கு போனவரு போகும்போது முகத்தை பார்த்துட்டு போயிருக்கிறாரு. போருக்கு போன இடத்துல எனக்கு எதுனா ஒன்னா இல்ல தாங்க முடியுமா? உனக்கு என்ன ஏன்னு விட்டு விட்டு வேற என்ன வாழ்க்கையில திருமணம் செய்து கொண்டு நீ சந்தோஷமா இருப்ப. ஆனா எங்க நிலைமை அப்படியெல்லாம் தவறாக பேசாதீங்க. போந்து போ சாந்தாச்சு. வாங்க போகலாம். விஜயனோ சென்றால் பரிசீலனை யாராவது அழைத்து வருகிறேன் என்று இன்னும் ஆள வரல. என்னதான் செய்யறான் என்று ஒண்ணுமே தெரியலையே. என்ன வெறுங்கையோடு வந்து நிற்கிறேன். அதே கேட்கிறாய். எவ்வளவு தூரம் தேடி தேடி என் கால்கள் வலித்தது. பரிசுகள் யாருமே கிடைக்கல. யாரும் கிடைக்கல. சரி போகட்டும் விடு. இதே கோவூர் கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய டாக்டர் மற்றும் மாட்டு வியாபாரி